நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, குரு அதிசாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிசாரம் அப்படின்னா ஸ்பீட் எடுக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு பகவான் எங்கே இருக்கார்? இப்போது அவர் மிதுனத்தில் இருக்கார். ஆனால் அக்டோபர் 18 2025 அவர் வேகம் எடுத்து கடகத்துக்கு போறார். குரு பகவான் தனக்கு பிடிக்காத இடத்திலிருந்து பிடிச்ச சூப்பரான ஒரு சக்கரவர்த்தி போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு குரு பகவான் மூவ் பண்றாரு. அப்போ அவர் எவ்வளோ சந்தோஷமா இருப்பார். நார்மலாக ஒரு நல்ல இடத்துக்கு போறதா இருந்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அங்க மதிப்பும் மரியாதையும் அவ்வளோ சூப்பரா சக்கரவர்த்தி பொசிஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய பிடிக்காத ஒரு இடத்துல இருந்து அவ்வளோ சூப்பர் பொசிஷன் போறாருன்னா குருவனுடைய நிலை எவ்வளவு சூப்பரா இருக்கும்ன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த குரு அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் கடக ராசியில தான் இருக்க போறார். அங்கு அவருடைய நிலை 2ஆக பிரிக்கப்படுது. ஒன்று அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் அவர் ரொம்ப சூப்பரா உச்சம் பெற்ற நிலையில இருக்க போறார். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல்லா. அதே நவம்பர் 11 டிசம்பர் 5 வரைக்கும் அவர் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சு, அதாவது வக்ரகதி பெற்று மறுபடியும் டிசம்பர் 5 மிதுனத்துக்கே வரப்போறார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் பிரிச்சு சொல்ல போறேன். ஸோ ரொம்ப கீனா வாட்ச் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் சாதிச்சுக்கலாம். சிலருக்கு ஏதாவது எச்சரிக்கைன்னு சொன்னா அந்த இடத்துல விழிப்புணர்ச்சியோட செயல்படுங்க. சரியா? இனி ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கு அப்படின்றது விளக்கமா நம்ம இனி பதிவுக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு அதிசாரம் ஜாக்பாட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடேங்கப்பா, 2026 மேலிருந்து 2027 ஜூனுக்குள்ள இவ்வளவு பொன்னான காலமா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இது சூப்பரான ட்ரைலர் உங்களுக்கு தான். குரு பகவான் உங்களுக்கு சூப்பரான சுபர், முழு சுபர் அப்படின்றவர். அவர் 9ஆம் வீட்டில இருந்து உங்களையே பார்க்கறதுனால எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள நீங்க இருந்தாலும் சரி, எதெல்லாம் நீங்க சமாளிக்க முடியலன்னு வந்துட்டே இருந்தாலும் சரி, அத்தனை விஷயம் சூப்பரா சமாளிக்கிறதுக்கு முன்னாடி நிற்பார். அந்தந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நியாயஸ்தன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற என்ன வேணும்? ஆரோக்கியமாக இருந்தாலும் கரெக்டான டாக்டர் எப்ப கிடைப்பார். அதே மாதிரி நீங்க ஏதுன்னு விருச்சிக ராசி அப்படின்னாலே அது ஒரு மெகா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெகா மனிதர்களுக்கு மெகா பிரச்சனைகள் தானே வரும். அந்த மெகா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு மெகா மனிதர் ஒருத்தர் வர்றார் இருக்கார் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சரி, ஒன்னொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு லோன் வாங்கி வச்சிருக்கீங்களா, அவங்க எல்லாமே வருமானம் பிரம்மாண்டமா அதிகரிக்கிறதுனால அந்த கோல்டு லோனை நீங்க டோட்டலா ஃபினிஷ் பண்ணுவீங்க. தங்கம் வீட்டுக்கு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது நீங்க எது பண்ணாலுமே ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா பிரம்மாண்டமான ரிசல்ட்ஸ் வரும். ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா, ஆன்மீகத்துக்கு நம்ம செலவு பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா மன நிறைவு தானாக நம்மளை தேடி கொடுக்கறது தான் நம்ம ஹிந்துசம், நம்ம சனாதன தர்மம். அதாவது நீங்க ஒரு கோயிலுக்கு போய் ஒரு தட்சணை கொடுக்குறீங்க, கோயிலுக்கு நீங்க சுவாமிக்கு ஒரு ஆடை ஆபரணம் வாங்கி கொடுக்குறீங்க, அன்னதானம் போடுறீங்க அப்படின் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மன நிறைவு கொடுக்குது இல்லையா? அந்த மன நிறைவு நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பிரம்மாண்டமா கொண்டு வந்துடும். ஒரு அன்னதானம் நீங்க கொடுக்குறீங்கன்னா அங்க மனசாந்தி ஏற்படுறதுனால அந்த மனசாந்தி மூலியமா உங்களுடைய பான் டேலண்டட் பீப்புள், விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள், அதை பிரம்மாண்டமா உங்களுடைய ஐடியாஸ்னாலேயே அதை மேம்படுத்தி சூப்பரா அனைத்து விஷயத்தையும் நீங்க ஜெயிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன் இந்த ஆன்மீகத்தை இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, 10ஆம் வீட்டுல கேது உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அதனால தான். அதை மட்டும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா
போதுமானது. அண்ட் மேலும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் ஜாக்பாட்னு சொல்லிட்டேன். அதை நீங்களே அது நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தா எப்படி, மேலும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஜாப் கரியர் எல்லாத்துக்குமே ஜாக்பாட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நீங்க வச்சுக்கோங்க. ஆனா எதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதும் நீங்க புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு ராகுவ குரு பகவான் மிதுனத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தார். அப்போ அந்த 4ஆம் வீட்டுல இருந்த கஷ்டங்களை பெருசா நீங்க பார்க்கவே இல்லை. நான் குரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். இப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மேலதிகாரி டிரான்ஸ்பர் ஆகி அதை விட பெரிய போஸ்டுக்கு போயிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஒரு இடத்துல இருக்கிற சிக்கல் இப்ப கொஞ்சம் தாண்டவம் ஆடும். அப்படின்னா எதுலன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். எதுல அப்படின்னா எது எடுத்தாலுமே அலைச்சல் இனி அதிகமாகும்ன்றது நீங்க கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்க உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனா கூட அவர்னால கரெக்டா கைட் பண்ண முடியாம இந்த டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட் எடுங்க, ஃபர்ஸ்ட் இந்த மருந்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சுத்தல்ல விட்டு அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய அமைப்புகள் அங்க ஏற்படும். அதே மாதிரி வீடு சம்பந்தமான ரிப்பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பழைய வீடு புதுப்பித்தல்ன்றதுக்காக கொஞ்சம் செலவுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய அங்க பூச்சி அரிப்பு வந்துடுச்சு, கரையான் பிடிச்சிடுச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லி அதன் மூலியமா தேவையில்லாத செலவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா தண்ணி எங்க இருந்தோ ஒழுகுது அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு பைப் லைனையே மாத்திர மாதிரி பெரிய செலவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுலயுமே உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய திசாபுத்தி அந்தரங்கள் நல்லா இருந்ததுன்னா பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா சுகங்கள் கெடுக்கிற மாதிரி, அதாவது எப்படின்னா போனோம் வந்தோன்னு காரியம் ஆகலடா, போறோம் சூப்பரா சூடான இட்லி சாப்பிடணும் தான் போறீங்க, ஆனா இன்னைக்கு மாஸ்டர் லீவுன்னு சொல்றான் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதுக்காக நீங்க 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கூட போவீங்க. அது விருச்சிக ராசி அன்பர்கள் பண்ணுவாங்க. அவங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அதுக்காக டிராவலிங்கோ அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சரோ, இட்லி உங்களுக்கு 10 ரூபா, ஆனா அதுக்காக 100 ரூபா பெட்ரோல் போட்டு போறது கூட அவங்க விருப்பப்பட்டுட்டா விருச்சிக ராசி அன்பர்கள் விட மாட்டாங்க. அதனால இருக்கக்கூடிய சுகத்தை பார்ப்பாங்க. அது எந்த வீட்லயும் தவறு கிடையாது. அவங்களுடைய விடாமுயற்சின்றது பாராட்டப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நெவர் கிவ் அப், தே வில் நெவர் கிவ் அப். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்ப போய் அந்த மாஸ்டரே லீவு அப்படின்னா எப்படி ஒரு வெக்ஸேஷன் இருக்கும், அந்த வெக்ஸேஷனுக்குள்ள தள்ளப்படுவீங்கன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். டைஜஷன் சம்பந்தமாகவும் போன் சம்பந்தமாகவும் இந்த ஷோல்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பைன் சம்பந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ எதுலையுமே நீங்க மன சோர்வுன்றது கொண்டு வராம இருந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த 4ஆம் வீட்டு ராகுனால வரக்கூடிய மைனஸஸை ஈஸியா நீங்க கடந்து வந்துடலாம் அப்படின்றதும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது வரைக்கும் 5ஆம் வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்து இருந்தார். ஆனா இப்ப குருவனுடைய பார்வை அங்க விழறதுனால இது வரைக்கும் உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் இருந்த கருத்து போராட்டம் கூட இப்ப விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், அதன் மூலியமா உங்களுக்கு பெரும் நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், மன சந்தோஷம் அப்படின்றது ஜெயிச்சிட்டோண்டா வச்சிட்டோண்டா அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பும் இருக்கும். அண்ட் போன காலகட்டத்துல யாராவது உங்களோட பகைமை பாராட்டிருக்கலாம், சேலஞ்சஸ் விட்டுருக்கலாம், அது எல்லாமே மீறியும் வந்திருக்கலாம். ஆனா இப்போ அவனே உங்களுக்கு நட்பு பெறதுக்கு உண்டான வாய்ப்பும், அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்டயே ஹெல்ப் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் தேடி வரும்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சுய ஜாதகத்துல திசாபுத்தி அந்தரம் மட்டும் எப்படி இருக்குன்றத நீங்க பார்த்துட்டு எதுலையுமே ஒரு அவசரம் வேண்டாம், எதுலையுமே நிதானம் வேணும்ன்றதும், உங்களுடைய மெடிசன்ஸை ஸ்கிப் பண்ணாம கரெக்டா நீங்க எடுத்துட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பர்சனலைஸ்டா உங்களுடைய ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும், நான் பர்சனல்னு சொல்றது வெளியில சொல்ல முடியாத மாதிரி ஏதாவது இருந்தா கூட இப்ப அதுக்குண்டான வழிகாட்டுபவர், மேபி டாக்டர்ஸ், மேபி சைக்காலஜிஸ்ட், அவங்க எல்லாம் உங்களுக்கு முன்னாடி வருவாங்க. ஜஸ்ட் லைக் தட் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்கக்கூடியவர் அவர் உட்கார்ந்துட்டு படிச்சுட்டு இருப்பாரு. ஓ, நீங்க என்ன சார் இந்த சம்பந்தமா புக்ஸ் படிக்கிறீங்க? ஆமா, நான் இதுலதான் எக்ஸ்பர்ட், இதுல PhD கூட பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவரோட கார்டு வாங்கிட்டு நீங்க அவரை போய் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீண்ட நாள் பிரச்சனை, வெளியில கூட தெரியாத பிரச்சனை கூட அது தீர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு செவ்வாய்
குருனுடைய அமைப்பு இப்ப சூப்பரா இருக்கு. அப்ப முடிஞ்ச அளவுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, கொக்கே சுப்பிரமணியா, காட்டி சுப்பிரமணியா இதெல்லாம் போயிட்டு வர ஆட்டோமேட்டிக்கா அனைத்து விஷயங்களும் சுபமாக இருக்கு. இந்த காலகட்டம் நவம்பர் 18 இருந்து டிசம்பர் 5 வரைக்கும் இந்த காலகட்டம் உங்கள் தானவே இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நிதானம் அப்படின்றது வேணும். பட் ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அந்த செகண்ட் ஹாஃப்ன்றது நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 5 வரைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.